கோவமெல்லாம் கிடையாது. என் பையன், என் மகன். அதே மாதிரி அவர் கரூர்ல போட்டியிடுவாரு, இட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். வெற்றி பெறுவாரா? பெறுவாரு. அப்ப அவர் கரூர்ல நிக்கணும் நீங்க எதிர்பார்க்க? கண்டிப்பா நின்னா அவர் தான் சிஎம். அவர் கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு வருத்தமோ? கண்டிப்பா கிடையாது, 100% கிடையாது. நான் சொல்றேன், இது திட்டம் சதின்னு சொல்றேன். இது அப்ப கரூர்ல அவர் நின்னாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரூர்ல வெறித்தனமா தப்பா அவர் மேல இல்லைங்கிற மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க. அதனால ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தான். மக்களுக்கு கோபங்கிறது அரசாங்கத்து மேலதான் இருக்கு, அவர் மேல கிடையாது. நான் வந்து திமுக காரன், சரிங்களா? மக்களுக்கு அவர் மேல கோபம் கிடையாது. பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆள் அவரு. இந்த காலகட்டத்தில் கால கூட 2026 எம்ஜிஆர் அவர் தான் சொல்லலாம். கோபமோ வருத்தமோ அப்படின்ற இல்லாத மாதிரி தான் தெரியுது. இல்ல கேட்ட வரைக்கும் இல்ல, நம்ம பார்த்த வரைக்கும் இல்ல. அவர் போட்டிட்டாருன்னா வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கரூர்னா அவரு தான் ஜெயிப்பாரு. 4 தொகுதி இருக்கு, 4 தொகுதியில் அவரு தான். என்ன ஏன் இவ்வளவு கான்பிடன்ட்? மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. இவங்க என்னங்க பண்ணாங்க, என்ன சொல்றது, சொல்ல முடியாத நிலைமையில நாங்களாம் இருக்க இளைஞர் எல்லாம் அப்படி இருக்கோம். 41 பேர் செத்தாங்க. விஜய் மேல யாரோ ஒருத்தர் தப்பு சொன்னாங்களா? கண்டிப்பா அவரு தான் அடுத்த சிஎம், வேற யாருமே இல்ல. அண்ணன் தான். விஜய் நின்னாருன்னா அந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ப்ரோ, கரூர் எப்பயுமே ரொம்ப ஹாட்டான களம் தான். உங்களுக்கு அவர் விஜயபாஸ்கர், செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர் 2 பேரும் டஃப்பான கண்டிப்பாக. விஜய் என்னார்னா தமிழ்நாடு ரொம்ப திரும்பி பார்க்குற தொகுதியா இருக்கும். இது தப்பு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு பொறுத்து தான். இது முழுக்க கவர்மெண்ட் மேல தான் எல்லாமே குறை சொல்லுவாங்க தவிர விஜய் மேல எந்த ஒரு மிஸ்டேக் யாரும் வந்து நின்னாருன்னா வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவாங்க. அப்படியா? ஏன் இவ்வளவு கான்பிடன்ட்? அவரை பத்தி தெரியாதானா? எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. இவ்வளவு நடந்திருக்கு. 2026 அவர் கரூர்ல போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செந்தில் பாலாஜி எதிர்த்து அவர் போட்டியிடும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இந்த கரூர் மக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபமோ வருத்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. திட்டத்துக்கு போன பீரியட்னா மாவட்ட நிர்வாகத்தை சொல்லலாம், போலீஸ் பாதுகாப்பு இல்ல அதை சொல்லலாம். அவர் மேல எந்த வருத்தம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கூட அதுக்கு எதிராக குரல் கொடுக்கலையே.